2025ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய வனப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 39வது இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க தூத்துக்குடியைச் சேர்ந்த ஆக்னஸ் மெரிட்டா ஸ்டெஃபி அவர்கள். ஆக்னஸ் மெரிட்டா ஸ்டெஃபி அவர்கள் தனது பள்ளிப் படிப்பை தூத்துக்குடியில் உள்ள புனித தாமஸ் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சு முடிச்சிருக்காங்க. தனது பொறியியல் பட்டப்படிப்பு உயிர் மருத்துவ பொறியியல்ல, அதாவது பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டி வளாகத்தில் படிச்சு முடிச்சிருக்காங்க. பின்னர் 3 ஆண்டுகள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த அனுபவமும் இவருக்கு இருக்கு. இவருடைய தந்தையார் திரு அமல்ராஜ் அவர்கள் ஐடிஐ பயிற்றுவிப்பாளராக இருக்காங்க. தாயார் திருமதி சுஜாதா அவர்கள் ஒரு இல்லத்தரசி. இவரது இளைய சகோதரர் பொறியியல் பட்டப்படிப்பை படிச்சுட்டு வராரு. ஆக்னஸ் மெரிட்டா ஸ்டெஃபி, உங்களுக்கு நமது கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா முதல்ல வாழ்த்துக்கள். ஆக்னஸ் மெரிட்டா ஸ்டெஃபி, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பேர் ஆக்னஸ் மெரிட்டா ஸ்டெஃபி. சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். அப்பா பேர் அமல்ராஜ், ஐடியில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா பேர் சுஜாதா, ஹவுஸ் ஒய்ஃப். தம்பி ஐடி முடிச்சுட்டு இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பயோமெடிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். லேட்டர் ரிசைன் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2025 ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஆல் இந்தியா ரேங்க் 39 செக்யூர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? ஸோ 2023 நான் ரிசைன் பண்ணிவிட்டு சென்னை வந்தேன் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பற்றி எனக்கு தெரிய வந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிளியர் பண்ணி சர்வீஸில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் எனக்கு கைட் பண்ணாங்க. ஸோ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் லைக் 2025 ஃபாரஸ்ட் சர்வீஸ் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். எனக்கு இந்த வருஷம் கிளியர் ஆகிருக்கு. இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செஞ்சீங்க? ஸோ சிவில் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நமக்கு யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரிலிம்ஸ் தான். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்ட் டைமாக அரம் ஐஎஸ் அகாடமியில் ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் பண்ணேன். லேட்டர் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு சென்னை வந்ததுக்கப்புறம் எஸ்டியில் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜேர்னி அப்படின்றது 2021 ஸ்டார்ட் ஆகி இப்போ 2026 ஒரு 5 இயர்ஸ். இல்லை ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது லைக் 2025 ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் அந்த மெயின்ஸ் லைக் 1 இயரில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது போட்டித் தேர்வு எழுதுனீங்களா? நான் சிவில் சர்வீஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி வந்தேன். மற்ற போட்டித் தேர்வு தனியாக அதுக்கு நான் தயாரானது கிடையாது. ஆனால் நமக்கு பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற மற்ற எக்ஸாமில் சிலபஸ் ஓவர்லேப் ஆகும். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2 அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ஐபி அப்புறம் சிஎஸ்ஐஆர் அந்த எக்ஸாம்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் தனியாக அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. நீங்கள் சில காலம் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு தான் இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சுருக்கீங்க. பணியில் இருந்து கொண்டு படித்து வெற்றி பெற முடியுமா? இது எப்படி சாத்தியாச்சு? ஸோ ஜாப் போயிட்டே இப்போ நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, எல்லா ஜாப்புக்கும் பொதுவாக நம்மளால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஜாபோட நேச்சர் டிஃபர் ஆகும். சில பேருக்கு லைக் மார்னிங் 9 o'clock to ஈவினிங் 6 அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஷிஃப்ட் இருக்கும். ஆனால் நான் ஒர்க் பண்ண இடத்துல லேட் நைட் கால்ஸ் இருக்கும், கிளைண்ட் மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சதில்லை. ஸோ ஒர்க்கில் இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபவுண்டேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம நல்லா கவர் பண்ணிடலாம். லைக் பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு லைக் அதுக்கப்புறம் நம்ம பிரேக் எடுத்துகிட்டு முக்கியமாக ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ் டைமில் நமக்கு கண்டிப்பாக ஒரு பீரியட் தேவைப்படும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படின்றது ஜாப்ல கிளியர் பண்ணலாம். பட் மெயின்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 month நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஒரு நல்ல ரேங்க் எடுக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். நீங்களே சொந்தமாக இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் எதுவும் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் டிசைட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் நான் ஜாபும் ஜாயின் பண்ணிட்டதுனால எனக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் தேவைப்படும்னு தோணுச்சு. அதனால் நான் அப்போது அரம் ஐஎஸ் அகாடமியில் பார்ட் டைம், அதாவது வீக்கெண்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஆப்ஷனுமே நான் அரம் ஐஎஸ் அகாடமியில் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைம் சென்னையில் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு நான் முதல்வன் ஸ்கீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அங்கே இருந்தும் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த கோச்சிங் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுடைய விருப்ப பாடங்கள் என்ன? அதை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? ஃபாரஸ்ட்ரியில் நமக்கு 2 ஆப்ஷனல்ஸ் எடுக்கணும். ஸோ ஒரு ஆப்ஷன் ஃபாரஸ்ட்ரி, இன்னொரு ஆப்ஷன் ஜியாலஜி. ஸோ நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனாலையும் சிவில் சர்வீஸ் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனாலையும் இந்த 2 சப்ஜெக்ட்லேயும் ஃபெமிலியாரிட்டி அதிகமாக இருந்துச்சு.
ஸோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது நம்ம ஜென்ரலாக படிக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அப்புறம் வந்து பாட்னி அது ரிலேட்டடாக வரும். ஜியாலஜி அப்படின்றது ஜியாகிரஃபி, அதுலேருந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த 2 ஆப்ஷனுக்குமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த ஆப்ஷனல் தான் எடுப்பாங்க. எனக்கு கிளியர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுமே இந்த ஆப்ஷன்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ நோட்ஸ் அவைலபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு, கைடன்ஸுமே வந்து நல்லா இருந்தது. அதனால இந்த ஆப்ஷனல் வந்து எடுத்தேன். இது கம்பேரேட்டிவாக நம்ம வந்து சிவில்ஸ் மெயின்ஸ் முடிச்சதுக்கப்புறமும் ஒரு ஷார்ட் டியூரேஷனில் வந்து படித்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஆப்ஷனல்ஸ். அதனால தான் இந்த ஆப்ஷனல்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஆக்னஸ் மெரிட்டா ஸ்டெஃபி, உங்களுடைய கருத்துப்படி இந்த இணைய உலகத்தில் சுயமாக இந்த தேர்வுக்கு தயார் செய்து வெற்றி பெற முடியுமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமா? இப்போ வந்து இன்டர்நெட், ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் எல்லார்கிட்டேயும் வந்து இருக்குது. இதில் வந்து அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் அப்படி சொல்லும்போது நமக்கு ஆன்லைன்லேயே கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து ஏஐ டூல்ஸ் வந்து இருக்கறனால நம்ம ஆன்சர் ரைட்டிங் எல்லாமே அதுலேயே வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இவால்வேட் பண்ணி வந்து கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் அட்வான்டேஜாக இருந்தாலும், டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து புதுசாக வராங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு பற்றி அவ்வளோ ஒரு மென்டர்ஷிப் அதுக்கு முன்னாடி கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்துட்டு லைக் டீவியேட் ஆகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போதும் அது வந்து ஒரு பிரச்சனை தான். அந்த டைமில் வந்துட்டு அவங்க கரெக்டாக தான் எழுதுகிறாங்களா, கரெக்டாக படிக்கிறாங்களா, தேவையானது தான் படிக்கிறாங்களா, இல்லைனா வந்து டீவியேட் ஆகி போகாமல் இருக்காங்களா அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு மென்டர் அப்படின்னு சொல்கிறத விட லைக் அவங்க இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி எழுதி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க யார்கிட்டையாவது இந்த எக்ஸாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், லைக் எது மட்டும் படித்தா போதும், எதெல்லாம் படிக்க தேவையில்லை அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி வீட்டிலேருந்து படித்து கிளியர் பண்ணாங்கன்னா அப்போவுமே கண்டிப்பாக நல்ல ரேங்க் வந்து எடுக்க முடியும். உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். அதுக்காக நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? நேர்முக தேர்வு வந்து லைக் டெல்லியில் தான் நமக்கு வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போயிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு வந்து பர்சனலாக நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரைவேட் ஜாபில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தனால இன்டர்வியூ பற்றி ஃபியர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் அதே நேரத்தில் பார்த்தோன்னா நான் வந்து இங்கே ஐஏஎஸ் அகாடமியில் வந்து படிக்கும்போது லைக் இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த மாதிரி வந்து பேசணும், பாடி லாங்குவேஜ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதுக்கெல்லாம் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி எஸ்டிஏலையும் வந்துட்டு மாக் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதை தவிர பார்த்தோன்னா இந்த இன்டர்வியூ ஸ்டேஜில் நமக்கு வந்து நிறைய அகாடமிஸ்லேருந்து மாக் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாக் இன்டர்வியூஸ் வந்து அட்டென்ட் பண்ணும்போது லைக் ஒவ்வொரு மாக் இன்டர்வியூஸ்லேயும் நமக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த சீனியர் சிவில் சர்வன்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோன்னு நமக்கு வந்து கரெக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து அடுத்தடுத்த மாக் டெஸ்ட் நம்ம வந்து போகும்போது அதை நம்ம தயார்படுத்திட்டோம் அப்படின்னா ஃபைனல் இன்டர்வியூவில் வந்து நல்லா பண்ணலாம். ஸோ இந்த மாக் இன்டர்வியூஸ் வந்து நிறையா அட்டென்ட் பண்ணது வந்து எனக்கு ஃபைனல் இன்டர்வியூ நல்லா பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு மிக உதவியாக இருக்கும். ஸோ நான் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எக்ஸாமில் வந்து 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த கொஷின்ஸ் எடுத்து சிலபஸ் எடுத்து நம்ம வந்து பார்க்கணும். சிலபஸில் இருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் அகாடமியில் ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் வந்து படித்ததுனால டேரெக்டாகவே அங்கே வந்து கொடுக்குற நோட்ஸில் தான் நான் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஜென்ரலாக ஒருத்தவங்க வந்து ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக அவங்க வந்து என்சிஆர்டி புக்ஸ் வந்து படிக்கலாம், இல்லைனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட புக்ஸ் வந்து படிக்கலாம். நமக்கு வந்து ஒரு பேஸ் முக்கியமாக வந்து இந்த ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியணும். அதே மாதிரி தான் பாலிட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலான சப்ஜெக்ட்ஸ். இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் புக்ஸ் எல்லாம் படிக்கணும். படிச்சுட்டு வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண வந்து ட்ரை பண்ணணும். என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்மளோட புரிதல் வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்து நம்ம இந்த கொஷின்ஸை வந்துட்டு அப்ரோச் பண்ணோன்னா கரெக்டான ஆன்சர் வந்து போட முடியும் அப்படின்றது ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் வந்து வரும். அதே மாதிரி தான் மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ரிட்டன் டிஸ்கிரிப்டிவாக வந்து நம்ம வந்து எழுதணும். அதுக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிலபஸ் வந்து இருக்கும். லைக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய சிலபஸ். அதுக்கு மட்டும் நம்ம இன்னும் சில புத்தகங்கள் வந்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமாக டெய்லியுமே நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ஏன்னா
நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து தான் யூபிஎஸ்சியில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரெகுலராக நம்ம வந்து நியூஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன கேட்க வராங்க, நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம என்ன அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸுமே திரும்ப திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து இவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் நமக்கு வந்து கிடச்சிரும், நல்லாவே பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இன்டர்வியூ. ஸோ மெயின்ஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா இன்ஸ்டியூட்ஸ்லேருந்தும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவுமே நம்மளோட ப்ராக்டிஸ் தான். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து நிறையா மாக் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி எங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு கரெக்ஷன் சொல்கிறாங்களோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூலையுமே நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்க வனப்பணி தேர்வுலையும் வெற்றி பெற்றிருக்கீங்க, குடிமைப்பணி தேர்வுலையும் வெற்றி பெற்றிருக்கீங்க. ஒரே நேரத்துல 2 தேர்வுகளுக்கும் எப்படி நீங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த வெற்றியை எப்படி சாத்தியமாக்குனீங்க? ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து சிவில் சர்வீஸ் பற்றி மட்டும் தான் தெரியும், ஃபாரஸ்ட் சர்வீஸ் பற்றி தெரியாது. என்னோடய ப்ரிப்பரேஷன் வந்து சிவில் சர்வீஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து நமக்கு ரெண்டுமே காமனான ப்ரிலிம்ஸ் தான். ஸோ அதுக்கு நமக்கு தனிப்பட்ட தயாரிப்புன்றது தேவையில்லை. சிலபஸ் வந்து சேம் சிலபஸாக இருக்கனால அதை எடுத்துகிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அந்த அப்ரோச்சில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலே போதும். ஆனால் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஸோ சிவில்ஸை விட கொஞ்சம் ஹையர் கட் ஆஃப் நம்ம வந்து எய்ம் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு சிவில்ஸில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆப்ஷனல்ஸ் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஆப்ஷனல், அப்புறம் வந்து அங்கே இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் என்னோட இந்த அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து சிவில்ஸ்க்கு ஓரளவுக்கு ஒரு 1 இயர் 2 இயர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே நம்ம இந்த சிவில்ஸ் மெயின்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த 2 மந்த்ஸில் புதுசாக 2 ஆப்ஷனல் கூட நான் ஃபாரஸ்ட்ரி, ஜாலஜி வந்து சிவில்ஸ் மெயின்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஷனல்ஸ் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அதில் என்னால் நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு நான் வந்து ரீசனாக பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், கான்செப்ஷுவல் கிளாரிட்டி வந்து இருக்கணும், ரெகுலராக நியூஸ் பேப்பர் வந்து நம்ம ரீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கில். அதை வந்து நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு வந்து வந்துடும். என்ன கேட்டிருக்காங்க, நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு எழுதணும் அப்படின்னா நல்ல மார்க்ஸ் வந்து வரும். அதே மாதிரி ரெகுலராக நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணும்போது நம்ம இன்டர்வியூவில் போயிட்டு அவங்க நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக சொல்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேலன்ஸ் பண்ணி நம்ம படிக்கிறது அப்படின்றது ஈஸி தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளியர் பண்ணியிருக்காங்க. வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சிவில் சர்வீஸ் பற்றின அவேர்னஸ் வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது சிவில் சர்வீஸ் பற்றி பெரிய ஐடியாலாம் கிடையாது. இப்போ வந்து நிறையா கிராமத்துலேருந்துலாம் கூட வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்துட்டு கிளியர் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை பேயிங் ஜாப்ஸ்லாம் வந்து விட்டுட்டு பப்ளிக் சர்வீஸ், சிவில் சர்வீஸ்க்காக வராங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து கண்டிப்பாக அவங்களால கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து விஷ் பண்ணுறேன். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்றத கண்டிப்பாக மனசில் வந்து வச்சுக்கணும். அந்த பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற மோட்டிவ் வந்து எப்போவுமே நம்மளை விட்டு போகக்கூடாது. ஸோ கரெக்டான கைடன்ஸ் நமக்கு வந்து தேவை. என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் குறுகிய காலத்திலேயே வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 or 2 இயர்ஸில் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட நான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன், லைக் 8th attempt 9th attemptலாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதுதான் பப்ளிக் சர்வீஸ் தான் மோட்டிவ் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா கூட நான் என்ன சொல்லுவேன்னா பப்ளிக் சர்வீஸ் வந்து நமக்கு மோட்டிவாக இருக்கும்போது எந்த சர்வீஸில் இருந்தாலும் நம்ம வந்து அதை பண்ண முடியும். அண்ட் லைஃப் லாங் நீங்களும் அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்றதுல நான் வந்து விஷ் பண்ணுறேன் அண்ட் ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். இவ்வளோ நேரம் எங்களோடு பேசியதற்கு மிக்க நன்றி. உங்களுடைய பணியை மேலும் சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.